எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன். இன்றைக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி அரைக்க போகிறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கரிஞ்சிடக்கூடாதுங்க. கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 வரமிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. சின்னதாக இருக்கிறதுனா நான் 2 தக்காளி போட்டிருக்கேங்க. இல்லை பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு துண்டு புளி போட்டிருக்கேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து சும்மா ஒரே ஒரு தேங்காய் பத்தை மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதில் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு பசியை தூண்டுங்க. பசியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இதேமாரி துவையல் அரைச்சி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை முடி வளரும், கால்சியம் எல்லாமே இருக்குதுங்க கருவேப்பிலையில். வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. அதிகமாக பணம் செலவு பண்ண தேவையில்லை. இப்போ இது நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானோடனே நம்ம முதல்ல கடுகு போட்டுக்கலாம். குட்டி குட்டி கடுகு இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கு மேலே கொஞ்சம் போடணும். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம நெக்ஸ்ட் போடலாம். இப்போ நம்ம இது போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் இப்போ நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினாவும் கல்லுப்பும் போட்டுருந்தேன்னு சொன்னல, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் கரண்டி எடுத்து போடுங்க. அப்போதான் நல்லா பொரியும். அப்படியே சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க இப்ப கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் இந்த சட்னி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க.